வெல்கம் பேக் guys. Hope you all doing great. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சீரீஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஃப்ளக்ஸ் பாக்ஸ், கிரிட் கண்டெய்னர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் மோர் ஓவர் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ சைமல்டேனியஸாக ஜாவாஸ்கிரிப்டையும் நம்ம சைட் பை சைடு யூஐயோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் அதோட சேர்ந்து நம்ம இந்த டைம் ஃப்ரேமை கொஞ்சம் சுருக்கி ஜாவாஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஜாவாஸ்கிரிப்டில் சில ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட் லிசனர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, HTML எலமெண்ட்ஸை எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ஸை நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அண்ட் தென் அது கூடவே சேர்ந்துக்கிட்டு 2-3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸையுமே நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அண்ட் தென் ஒரு யூனிக்கான ப்ரொஃபைல் கார்டு டிசைனை வச்சு எப்படி நம்ம டிசைட் பண்ணி அதில் எப்படி நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ்லாம் வச்சு ஒரு இன்ட்ராக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க சீரீஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட பிளேலிஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன். அண்ட் மோர் ஓவர் அதுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண அந்த டாக்குமெண்டேஷனும் கீழே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை hit click பண்ணுங்க. So you will be notified every video whatever we are uploading. All right, so without wasting your time, let's get started. ஆமாம், ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா செஷன்ஸ்லையும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், சிஎஸ்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்ன, அப்புறம் அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பேசிக் டிசைனிங், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், கிரிட் கண்டெய்னர், அதை யூஸ் பண்ணி ஒரு யூஐ டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை அனிமேட் பண்ணுறது, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த ப்ரீஃபாக அதை பற்றி பார்க்கல, பட் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போது அதோடு சேர்ந்து சைமல்டேனியஸாக நம்ம என்ன கவர் பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸையும் கவர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு யூஐயை வந்து இன்ட்ராக்டிவ் யூஐயை மாற்றுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இன்றைக்கி அப்படி கவர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது எப்படி ஒரு HTML எலமெண்ட்டை சிஎஸ்எஸில் நம்ம ஸ்டைல்ஸ் எழுதுகிறோம், என்ன மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், டாட் ஆப்ரேட்டரு, ஹேஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், HTML டேகை யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் எழுதுகிறோம். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு HTML எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக நம்ம மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை மட்டும் பார்த்துட்டு அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே main.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அசெட்ஸ்குள்ளே சிஎஸ்எஸ் எப்படி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கணும், அதே மாதிரி ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே main.jsன்னு இருக்குது. நான் இதை Day 2 எக்ஸாம்பிள் நம்ம வச்சுருக்கோம்ல, அதிலே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா Day 3ன்னு ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுடலாம். எதுக்கு போட்டு பழைய கோடிங்கை டச் பண்ண வேணாம், ஏன்னா அது இருக்கட்டும் அப்படியே. ஸோ Day 3ன்னு சொல்லி புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பப்ளிக், அப்புறம் அந்த பப்ளிக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அசெட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், மறுபடியும் பப்ளிக் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி index.htmlன்னு சொல்லி ஒரு ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அசெட்ஸ்குள்ளே இப்போ வழக்கம் போல் சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஒன்று, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ஒன்று, சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே வழக்கம் போல் styles.css, சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே main.js அப்படின்னு சொல்லி ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இப்போ index.htmlக்குள்ளே வழக்கம் போல் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எமட் அப்ரிவேஷன் உங்களுக்கு பாய்லர் பிளேட் கோட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டைட்டில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா JS ஆக்ஷன்ஸ்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். லிங்க் டேக்கில் வழக்கம் போல் சிஎஸ்எஸ்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், லிங்க் பண்ண போகிறோம். அப்போ /assets css styles.css. ஸ்கிரிப்டை எப்பயுமே மேலே இங்கே ஹெட் டேக்குள்ளே லோட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸில் ஸ்கிரிப்டிங்கில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா உள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கோடிங்ஸ் எழுதியிருப்பேன். ஓகேவா? அப்போது அந்த உள்ள அந்த HTML பாடி கண்டென்ட்டே லோட் ஆகாமல் மேலே அந்த ஸ்கிரிப்ட் என்ன செய்யும், அந்த பாடி எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இஷ்யூஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாடி டேக்கில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே லோட் ஆகிடணும். அப்போ ஸ்கிரிப்ட் எனக்கு எங்கே வரணும், அட் தி எண்ட் ஆஃப் த பாடி டேக்கில் தான் வரும். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் சோர்ஸ், என்ன சோர்ஸ், ./assets js main.js. எப்படி சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு லிங்க் டேக் கொடுத்து நம்ம லோட் பண்ணுறோமோ ஹெட் டேக்கில் கடைசியாக, அதே மாதிரி பாடி டேக்கில் கடைசியாக தான் நம்ம என்ன செய்யணும், ஸ்கிரிப்ட். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா
பாடி டேக்கில் இருக்க சில எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி யூஐ ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கோடிங் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா சிஎஸ்எஸ் HTML எலமெண்ட்ஸ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாவாஸ்கிரிப்ட் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அது நமக்கு கன்சோலில் எரர் வரும். அப்போது அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பெட்டர் என்ன செஞ்சுருங்க, ஃபஸ்ட்டு நம்ம HTML பாடி கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு லோட் ஆகணும். அண்ட் தென் அட் தி எண்ட் ஆஃப் த பாடி டேக்கில் தான் எனக்கு எப்போயுமே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கணும். ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க, ஸ்கிரிப்டில் நம்ம இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்போயுமே லாஸ்ட்டில் தான் வரணும். ஃபஸ்ட்டு வர வேண்டியது நம்மளோட தான் வரணும். ரெண்டாவது என்ன வரணும், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேசிக்கலி இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம், இப்போது ஆக்சுவலாக லெட்ஸே இதுதான் நம்மளோட ஸ்க்ரீன் வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுதான் என்னோட கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் கீழே நான் ஒரு 3 பட்டன்ஸ் வைக்க போகிறேன். ஓகேவா? ஒரு 3 பட்டன். ஸோ இந்த 3 பட்டனுக்குமே இது வந்து ரெக்டாங்கிள், இது சர்க்கிள், இது ஸ்கொயர், இந்த 3 ஆக்ஷன்ஸ் வைக்க போகிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த கண்டெய்னர் எனக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் மாறணும். இதை கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வரணும். இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு வரணும். ஸோ இதுதான் நம்ம ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவை, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக ஒரு மெயின் டிவிஷன் தேவை. அந்த டிவிஷனுக்குள்ளே எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அடுத்து எனக்கு 3 பட்டன்ஸ், ஒரு பட்டன் குரூப்புக்குள்ளே ஒரு 3 பட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட லேஅவுட் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மெயின் டேக்குள்ளே இப்போ எனக்கு என்ன வரணும், டாட் கண்டெய்னர். ஓகேவா? இந்த கண்டெய்னருக்கு வெளியில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா பாக்ஸ் குரூப், இல்லைனா பட்டன்ஸ் குரூப். இந்த பட்டன் குரூப்புக்குள்ளே எனக்கு 3 பட்டன். இந்த பட்டனோட டைப் எனக்கு என்னவாக இருக்கணும், பட்டனாக தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன வைக்க போகிறேன், சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். சர்க்கிள். அடுத்த நடுவில் என்ன இருக்கணும், எனக்கு ரெக்டாங்கிள். அடுத்து எனக்கு என்ன இருக்கணும், ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கும். டாப் லெஃப்ட் கார்னரில் எனக்கு என்ன இருக்குது, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ styles.css போய் ஆஸ் யூஷுவல் மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங் border பாக்ஸ். இது எதுக்காக பண்ணுறோம், அன்வான்ட் ஸ்பேசஸ்ஸு அப்புறம் எல்லா எலமெண்ட்டோட பாக்ஸ் லேஅவுட்டை வந்து நம்ம பார்டர் பாக்ஸ்ன்னு மாற்றுறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த விட்த் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணும்போது பேடிங் வந்து அந்த விட்த்தையும் ஹைட்டையும் என்ஹான்ஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்து ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பாடி டேக்கை டார்கெட் பண்ணி இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் கொஞ்சம் டார்க்கான லேஅவுட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 28 இந்த மாதிரி மாறிடும். இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு எங்கே வந்துடணும், எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வரணும். அப்போது விட்த்து வந்து எனக்கு 100 வியூ போர்ட் விட்த்து, என்ன ஸ்க்ரீனோட விட்த்தோ அதை யூஸ் பண்ணிக்கும். ஹைட் வந்து எனக்கு 100 வியூ போர்ட் ஹைட். அப்புறம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட்டும் எனக்கு சென்டர். ஸோ அப்போ எல்லாமே எனக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ அடுத்து நான் டார்கெட் பண்ண வேண்டியது இந்த மெயின் டேக். இந்த மெயின் டேக் வந்து எனக்கு ஸ்க்ரீனோட 75% விட்த்து அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு உட்காரணும். ஸோ அப்போது மெயின் டேக் ஓப்பன் பண்ணி மெயின் டேக்கோட விட்த்து வந்து எனக்கு 75%. ஹைட் எனக்கு இஷ்யூஸ் இல்லை. ஹைட் வந்து இல்லை அப்படின்னா ஹைட்டையும் கூடவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ப்ராபப்ளி ஹைட்டு நமக்கு தேவையில்லை தான். ஓகே, நான் இப்போதைக்கு ஹைட்டை இக்னோர் பண்ணிடுறேன். ஹைட் வந்து எனக்கு வந்து ஆட்டோவில் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹைட்டு அது ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த ஹைட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கணும். இந்த மெயினோட பார்டர் வந்து எனக்கு என்ன இருக்கணும், 1 pixel சாலிட். இந்த ஹேஷ் இந்த கலர் கோடில் இருந்து கொஞ்சம் லைட்டான கலர் கோடை நான் உள்ளே வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் பார்டர் வந்து மைல்டாக இருக்கும். இருக்கா? இந்த மாதிரி இருக்கும் பார்டர். இப்போது வந்து என்ன செய்ய போகிறோம்னா பேடிங் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு எழுதலாம். இல்லை டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் சொல்லி 4 ஸ்பேசஸ்க்குமே எப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சைஸஸ் எழுதலாம். இல்லை எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம சைஸ் எழுதலாம். இப்போ எல்லா கார்னர்ஸ்லையுமே எனக்கு என்ன செய்யணும், 20 pixels அது இருக்கணும். ஸோ அதுக்கு தான் 20 pixels. இப்போ இந்த இது நான் கொடுக்கல, பேடிங்கை கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, பாக்ஸ் எனக்கு சிறுசாக இருக்கா. பட் இதுவே நான் பேடிங்கை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, அந்த பாக்ஸுக்குள்ளே எனக்கு ஸ்பேஸஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மெயின் டேக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குது, கண்டெய்னர் இருக்குது, பட்டன் குரூப் இருக்குது. எனக்கு இது ரெண்டுமே காலம் டைரக்ஷனில் சென்டரில் இருக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே எனக்கு ரோ டைரக்ஷனுக்கு வந்திருக்கும்.
அடுத்து ஃப்ளக்ஸ் டேரக்ஷன் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், காலமுக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா கண்டெய்னர் எனக்கு எங்கே வரணும், கண்டெய்னர் தான் எனக்கு மேலே இருக்கணும், அதுக்கு கீழே தான் எனக்கு என்ன வரணும், பட்டன் குரூப்ஸ் வரணும். அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ்னு கொடுத்து சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட்டும் சென்டராக கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ரெண்டுமே இங்கே எனக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி. இன்னும் நான் கண்டெய்னருக்கு ஹைட்டு விட்டு எதுவுமே செட் பண்ணல, அதனால் கண்டெய்னர் எதுவுமே நமக்கு அங்கனுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியலை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா மெயின் டேக்குள்ளே இருக்க கண்டெய்னர்ஸை நான் டார்கெட் பண்ணணும். மெயின் டேக்குள்ளே இருக்க டாட் கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இனிஷியலாக இந்த கண்டெய்னர் என்ன ஸ்டைலில் இருக்க போகுது அப்படின்னா ரெக்டாங்கிள் ஸ்டைல்ஸில் இருக்க போகுது. ஓகேவா? இனிஷியலாக இந்த கண்டெய்னர் என்ன இருக்க போகுது, ரெக்டாங்கிளில். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த கண்டெய்னரோட விட்த்து வந்து இப்போதைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்னா ஒரு விட்த்து வந்து ஒரு 240 பிக்சல்ஸ் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹைட் வந்து நான் அதே மாதிரி ஒரு 160 பிக்சல்ஸ் நான் வச்சுக்க போகிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 8 பிக்சல்ஸ் பார்டர் ரேடியஸ் இருக்கட்டும். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போதைக்கு இந்த கலரில் வச்சுட்டு கலரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்ன கலரில் இருக்குன்னா டீல் கலரில், இந்த கலரில் இருக்கணும். ஓகேவா? இந்த கலரில் இருக்கணும், இப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே கேப் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ கேப்பை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 24 பிக்சல்ஸ் வந்து நான் கேப் வச்சுக்க போகிறேன். ஸோ ரெண்டுக்கும் இடையில எனக்கு கேப் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கண்டெய்னருக்கு உள்ளே வந்து இந்த கண்டெய்னர் தான் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்க போகுது. என்னது? சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர். அப்போது எப்படி இந்த கண்டெய்னருக்கு 3 டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஒரு ஷேப்ஸ்னு வந்துட்டா அப்படின்னா அந்த ஷேப்ஸை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது, விட்த் அண்ட் ஹைட்டு, இந்த பார்டர் ரேடியஸு, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டெய்னர் இருக்க போகுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இது வந்து ரெக்டாங்கிள்க்குரிய ஸ்டைல்ஸ். ஓகேவா? அப்போ கண்டெய்னருக்குன்னு காமனாக என்ன ஸ்டைல்ஸ் இருக்கும், அந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஏன்னா அது அந்த ஷேப் மாறும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக அது மாறணும் அப்படிங்கிற அந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ரெண்டாவது அந்த கலரு, விட்த்து, ஹைட்டு, இது எல்லாமே அந்த பர்டிகுலர் ஷேப்போட ஸ்டைல்ஸை பொறுத்து அது மாறும். அப்போது நான் கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன் இப்போதைக்கு, இதை வந்து டிரான்சிஷன் அப்படின்னு கொடுத்து ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு கண்டெய்னரில் எதுவுமே இல்லை. அப்போ இனிஷியலாக நான் கண்டெய்னரில் நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதில் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலாக வச்சுக்க போகிறேன். அப்போது இங்கே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மெயின் டேக்கில் டாட் கண்டெய்னர் கூட ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? ஏன்னா கண்டெய்னர் கூடவே நமக்கு என்ன உட்காருது, ரெக்டாங்கிள் உட்காருது. கண்டெய்னருக்குள்ளே போய் ரெக்டாங்கிள் நான் வைக்கல, கண்டெய்னர் கூடவே தான் ரெக்டாங்கிள் இருக்க போகுது. அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸை செட் பண்ண போகிறேன். வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், இதை காப்பி பண்ணி 3 ஷேப், சர்க்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், இங்கே ஸ்கொயர். அப்போ ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரணும் அப்படின்னா இது எனக்கு ஹைட் அண்ட் விட்த் ஈக்குவலாக இருக்கணும். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு 100% இருக்கணும். இதுக்கு கலர் வந்து என்ன கலர் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர். ஸ்கொயருக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதுவும் ஹைட் அண்ட் விட்த் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இதுக்கும் எனக்கு கலர் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் அதுலேருந்து மைல்டான கலர் சேஞ்சஸில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் செய்ய வேண்டியது எல்லாம் இங்கே போயிட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போய் அந்த ஸ்டைல்ஸ் எனக்கு மாறும். இப்போ கண்டெய்னரில் எனக்கு என்ன இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. கண்டெய்னரில் ரெக்டாங்கிள் இருக்கிற இடத்துல எனக்கு இப்போது சர்க்கிள் இருந்தால் எப்படி இருக்கும், அப்போ எனக்கு சர்க்கிள் மாறும். அதுவே எனக்கு இப்போ வந்து ஸ்கொயராக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுவே ரெக்டாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா மாறுதா? எனக்கு இந்த ஒட்டுமொத்த கண்டெய்னருமே இப்போ மாறுது. ஏன் அப்படின்னா ஹைட் வந்து ஆட்டோ கொடுத்துருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது மாறுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஹைட் ஆட்டோவுக்கு பதிலாக நான் இங்கே வந்து ஒரு 540 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி நான் ஹைட்டை நான் செட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு எனக்கு ஷேப் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு எதுவுமே மாறாது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டைல்ஸ் எழுத வேண்டியது எதுக்கு எழுத போகிறோம், இந்த சர்க்கிளுக்கு, இந்த பட்டன் குரூப்ஸுக்கு நான் ஸ்டைல்ஸ் எழுத போகிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு டாட் பட்டன் குரூப்ஸ், எங்கே மெயின் டேக்குள்ள பட்டன் குரூப்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னா டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவுமே எனக்கு சென்டரில் தான் இருக்கணும். கேப் வந்து எனக்கு வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் நான் கேப் வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் இடையில இந்த கேப் இருக்கும்.
இப்போ இந்த பட்டன் குரூப்ஸுக்குள்ளே இருக்கிற பட்டனுக்கு நான் ஸ்டைல் எழுதணும், அதுக்குள்ளே இருக்கிற பட்டன் டேகுக்கு. இப்போது இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்டர் எஃபெக்ட் இருக்குது, அவுட்லைன் எஃபெக்ட்டுமே இருக்குது. நான் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணணும். பார்டரே ரிமூவ் பண்ண போகிறேன், அவுட்லைன் ரெண்டையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்படி இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் பேடிங் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பேடிங் எனக்கு டாப் அண்ட் பாட்டமில் எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து கர்சர் வந்து நான் பாயிண்டர்னு வச்சுக்கிறேன். அப்போனா தான் மேலே இப்படி மூவ் பண்ணும்போது ஹேண்ட் சிம்பிள் எனக்கு இப்படி பாயிண்டர் சிம்பிள் எனக்கு மாறும் பர்டிகுலராக. இப்போ இதோட பேக்ரவுண்ட் எஃபெக்டை நான் மாற்ற போகிறேன். பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த பார்டர் கலர் நான் வச்சுருக்கேன்ல, அதுதான் என்னோட பேக்ரவுண்ட் கலராக இருக்கணும். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒயிட் கலரில் இருக்கணும், ஆலிஸ் ப்ளூ இந்த கலரில் இப்படி இருக்கணும். ஸோ ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஹோவர் எஃபெக்டில் கொஞ்சம் மாற்ற போகிறேன், பேக்ரவுண்ட் கலரை மட்டும். இல்லை அப்படின்னா ஹோவர் எஃபெக்டில் அதை கொஞ்சம் பெருசாக்க போகிறேன், ஹோவர். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல் லெவல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லா கார்னர்லையுமே சைஸை கொஞ்சம் கூட்டி காட்ட போகிறேன். அப்போ ஸ்கேல் 1னா 100%, அப்போ நான் 1 பாயிண்ட் அப்படின்னா 120% கூட்ட போகிறேன். எப்போ ஹோவர் பண்ணும்போது இருக்கா? இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டிரான்சிஷன்ஸ் கொடுத்து ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட். அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது எனக்கு 0.3 செகண்ட்ஸ் ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வரணும். இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ இங்கே ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு இப்படி போயிட்டு வரும். ஓகேவா? 1.2 ரொம்ப பெருசு, அப்போது 0.5ன்னு வச்சுக்கலாம். அப்போது 105 அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும், மூமெண்ட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த லெவலுக்கு தெரியாது. அதாவது ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் பார்க்க அது நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாம், இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது நான் என்ன செய்யணும், இந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்துல நான் என்ன கொண்டு வந்து உட்கார வைக்கணும், சர்க்கிளை, இந்த ரெக்டாங்கிளை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்க்கிளை கொண்டு வரணும். மொத்தம் 3 ஷேப் இருக்குது. ரெக்டாங்கிள் உள்ளே வரணும்னா என்னென்ன ஷேப்பை ரிமூவ் பண்ணணும், சர்க்கிளை ரிமூவ் பண்ணணும், ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். சர்க்கிள் உள்ளே வரணும்னா ரெக்டாங்கிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் 2 கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸை இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்போ இந்த பட்டனோட ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இது நடக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பட்டனுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஸ்டைல் எனக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிற ஆக்ஷன்ஸ் நான் எழுதணும். இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று, காமனாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டைல் உள்ளே வருது அப்படின்னு கொடுத்து, உள்ளே வந்திருக்க ஸ்டைல் என்ன ஸ்டைலு, ரெக்டாங்கிளா ஸ்கொயரா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றுறது. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பட்டனுக்கும் தனித்தனியாக ஆட் ஈவெண்ட் லிசனர் எழுதி, அந்த லிசனர் அது என்ன செய்யும், ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பட்டனுக்கு ஒரு லிசனர் ஈவெண்ட் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ஈவெண்ட்டை லிசன் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம், கிளிக் ஈவெண்ட்டா ஹோவர் ஈவெண்ட்டா அப்படின்னு. அப்போ எப்போல்லாம் அந்த பட்டன் கிளிக் பண்ணுதோ அந்த ஈவெண்ட் இமீடியட்டாக ஃபயர் ஆகும். ஓகே, அப்போ நான் என்ன செய்வேன், அந்த சேஞ்சஸ் ஆக்ஷன்ஸ்க்கு கோடிங் எல்லாமே எழுதிடுவோம். ஸோ இந்த மாதிரி 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு அப்ரோச்சஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறையா பில்டின் ஃபங்க்ஷன்ஸோட சப்போர்ட் வேணும். அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு, லிஃப் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி அதோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட சப்போர்ட் வேணும். இப்போதைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம போகலை. அதனால் இப்போ எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட் ஈவெண்ட் லிசனரை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அப்போது உள்ள நான் ஆட் ஈவெண்ட் லிசனரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் எந்தெந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இந்த கண்டெய்னரை விட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் அந்த ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணி காட்ட போகுது. அப்புறம் எனக்கு இந்த 3 பட்டன்ஸுமே வேணும். இந்த 3 பட்டனையுமே நான் எங்கே ஆக்சஸ் பண்ணணும், உள்ள அந்த main.javascriptல நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன செஞ்சிடலாம், எல்லாத்துக்குமே ஐடி கொடுத்து நான் பட்டன் சர்க்கிள், இதுக்கு ஐடி கொடுத்து என்ன வச்சுக்கலாம், பட்டன் ரெக்டாங்கிள். இதுக்கு என்ன செஞ்சிடலாம், ஐடி கொடுத்து பட்டன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆமாம், ஏன்னா உள்ளே வந்து இந்த ஈவெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் சர்க்கிள், அந்த ரெக்டாங்கிள், இதெல்லாம் நான் உள்ளே நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம்.
இல்லை ஐடி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியும் நான் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை HTML எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ HTML எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3 பட்டன்ஸ் வரும். அப்போ 3ல் எந்த பட்டனுக்கு நான் ஈவெண்ட் எழுதுனேங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அதை இப்போதைக்கு பார்க்கல. அதனால் என்ன செஞ்சுருக்கேன்னா பிகினர் லெவலுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறனால பேசிக்காக ஒவ்வொரு பட்டனுக்கும் யூனிக்காக ஒரு ஐடியை செட் பண்ணி அந்த ஐடியை வச்சு நம்ம உள்ள ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ இதே மாதிரி என்ன செய்ய போகிறேன், இதுக்கும் கண்டெய்னர் கொடுத்து ஓகே இதுக்கு வந்து நான் என்ன செஞ்சிடறேன்னா இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ main.jsல ஃபஸ்ட்டு நான் எதை ஆக்சஸ் பண்ண போகிறேன், கண்டெய்னர். ஸோ ஒரு கண்டெய்னரை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு லோக்கல் வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போது அதுக்கு கான்ஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஒன்ஸ் அதில் நான் லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் கேன்ட் பி சேஞ்ச். ஓகேவா? ஸோ அப்போது கான்ஸ்ட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு எங்கேருந்து, டாக்குமெண்ட்லேருந்து லோட் பண்ணியிருக்க HTML டாக்குமெண்ட்லேருந்து டாக்குமெண்ட் டாட் query selector. query selector அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு CSS கிளாஸ் எலமெண்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது நீங்கள் நோட் பண்ணாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. query selector அப்படிங்கிறது எதுக்காக, ஒரு CSS கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எந்த CSS கிளாஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், இந்த கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் அந்த ஒட்டுமொத்த இந்த டிவிஷனை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே போயிட்டு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே எதை ஆக்சஸ் பண்ண போகிறேன், டாட் கண்டெய்னர். இப்போ இங்கே வந்து கன்சோல் லாகில் போய் console.logன்னு கொடுத்து இந்த கண்டெய்னர்னா என்னன்னு சொல்லி லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு கன்சோலுக்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு, அந்த HTML எலமெண்ட் வந்துருச்சா. ஸோ அப்போது query selector யூஸ் பண்ணி டாட் கண்டெய்னருங்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி இப்போ எதுக்குள்ள வச்சுருக்கேன், கண்டெய்னருங்கிற லோக்கல் வேரியபிளில் வச்சுருக்கேன். அப்போ இந்த எலமெண்ட்டை நான் ஆல்டர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணால் போதும், இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி என்னால் இந்த எலமெண்ட்டை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னா அந்த 3 பட்டன்ஸையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பட்டன் ஆக்சஸ் பண்ண போகிறேன், பட்டன் சர்க்கிள். நான் வந்து ஐடி என்ன நேமில் இருக்கோ அதே நேம்லேயே உள்ள லோக்கல் வேரியபிளையும் வச்சுக்கிறேன். ஸோ கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ கான்ஸ்ட் பட்டன் சர்க்கிள் ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐடி ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஒரு CSS கிளாஸையோ இல்லை ஒரு HTML டேக்கையோ நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் query selector யூஸ் பண்ணணும். பட் ஒரு ஐடி ஆட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேவா? கெட் எலமெண்ட் பை ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த ஐடி நேம் என்னங்கிறத சப்ளை பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி 3 பட்டன்ஸ் எடுத்துகிட்டு என்னது, பட்டன் ரெக்டாங்கிள், அடுத்து என்னது, பட்டன் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஈவெண்ட் லிசனர் எழுத போகிறோம். என்ன ஈவெண்ட் லிசனர், கிளிக் ஈவெண்ட். எப்போல்லாம் இந்த சர்க்கிள் பட்டன் நான் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் கண்டெய்னரில் இருந்து ரெக்டாங்கிள் அந்த CSS கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயருங்கிற CSS கிளாஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சர்க்கிள் அப்படிங்கிற CSS கிளாஸை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பட்டன் சர்க்கிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன ஈவெண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும், கிளிக் ஈவெண்ட். ஓகேவா? கிளிக் ஈவெண்ட்டு கமா கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸை நான் சப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு நேம்லெஸ் ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ஃபங்க்ஷன் இங்கே ரெஃபரன்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் அங்கே என்ன செய்ய போகிறேன், ஒரு நேம்லெஸ் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு எப்போ கால் ஆகும், இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆனால் மட்டும்தான் அந்த எனக்கு ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். அப்போது ஒரு எம்டி ஃபங்க்ஷன், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னது, ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் ES6 வெர்ஷன்லேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன், இட்ஸ் அன் நேம்லெஸ் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எப்போ ட்ரிகர் ஆகும், இந்த பட்டன்லேருந்து இந்த ஈவெண்ட் எனக்கு ஃபயர் ஆனால் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ட்ரிகர் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் சர்க்கிள்னு கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே ரெக்டாங்கிள்னு இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும், ஸ்கொயர்னு இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன், கண்டெய்னர்லேருந்து. ஸோ கண்டெய்னரோட கிளாஸ் லிஸ்ட், கண்டெய்னர் டாட் கிளாஸ் லிஸ்ட், அதில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், டாட் ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கிளாஸ் லிஸ்ட், இந்த கண்டெய்னரோட கிளாஸ் லிஸ்ட், இந்த கிளாஸ் லிஸ்ட்டில் இருந்து நான் எதை ரிமூவ் பண்ண போகிறேன், அந்த ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸை ரிமூவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு.
ரெக்டாங்கிள் கிராஸை ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்து இதை அப்படியே திரும்ப காப்பி பண்ணி என்ன செய்ய போகிறேன், ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ எதை ஆட் பண்ணணும், சர்க்கிள். அப்போ கண்டெய்னர் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் எது, சர்க்கிள். இந்த நேம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மேட்ச் ஆகணும். சர்க்கிள், ஸ்கொயர், அப்புறம் ரெக்டாங்கிள். இதில் எனக்கு எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது. அப்போ இப்போ போய் இந்த எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே எலமெண்ட்ஸில் மெயின் டேக்கில் கண்டெய்னரில் இப்போ எனக்கு என்ன இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ நான் சர்க்கிளை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வந்துருச்சு, சர்க்கிள் வந்துருச்சா. ஏன்னா அங்கே வச்சுருந்த ரெக்டாங்கிளே ரிமூவ் பண்ணிட்டேன், ஸ்கொயரையும் ரிமூவ் பண்ணி விட்டேன். எதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சர்க்கிள்ங்கிறத இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை காப்பி பண்ணி ரெக்டாங்கிளுக்கு, ஸ்கொயருக்கு. ஸோ பட்டன் ரெக்டாங்கிள், ஓகேவா. ஸோ அப்போது பட்டன் ரெக்டாங்கிளுக்கு எடுத்து இங்கே பட்டன் ரெக்டாங்கிளில் கொடுத்துருவோம், பட்டன் ஸ்கொயரை எடுத்து பட்டன் ஸ்கொயரில் கொடுத்துருவோம். ஆல்ரைட். ஸோ இப்போது ரெக்டாங்கிள்னு வரும்போது நான் என்னென்ன கிளாஸஸை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள். அப்போது ரெக்டாங்கிளை மட்டும் நான் என்ன செஞ்சிட போகிறேன், ஆடுன்னு மாற்றிட்டு இது ரெண்டையும் நான் என்ன செஞ்சிட போகிறேன், ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா. அடுத்து இப்போ பட்டன் ஸ்கொயர்னு வரும்போது நான் ஸ்கொயரை மட்டும் தான் ஆட் பண்ணணும், மற்ற ரெண்டுமே எனக்கு என்னென்னு இருக்கணும், ரிமூவில் இருக்கணும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சர்க்கிளை கிளிக் பண்ணால் சர்க்கிள் மாறும், ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் மாறும், ஸ்கொயரை கிளிக் பண்ணால் ஸ்கொயருக்கு மாறும். ஸோ எல்லா ஷேப்ஸுமே பர்ஃபெக்டாக நமக்கு மாறும். ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்கான பர்பஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் காம்பினேஷன்ஸ், HTMLs இது மூணையும் யூஸ் பண்ணி நம்ம உள்ள ஒரு வெப்சைட்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன ஈவெண்ட்டை ஃபயர் பண்ணணும், அந்த ஈவெண்ட் ஃபயர் பண்ணும்போது அதை எப்படி அதை இன்ட்ராக்டிவாக ஒர்க் பண்ணணும், எப்படி ஒரு ரீயூசபிள் கோடை எழுதணும் அப்படிங்கிறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், திரும்ப 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 ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஈவெண்ட்டோட லிசனரோட பர்பஸ் என்ன, இப்படி ரெஃபரன்ஸை வச்சு நான் கால் பண்ணோட இந்த கோடோட பர்பஸ் என்ன. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் தி பர்பஸ். ஒரு கோடோட பர்பஸை லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு ஈவெண்ட்டோட பர்பஸ், ஒரு ஆக்ஷனோட பர்பஸை லேர்ன் பண்ண மட்டும்தான் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். யூ ஹாவ் டு மெமரைஸ். நான் இல்லைன்னு சொல்லலை. இனிஷியலாக என்ன மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இப்படி யூஸ் பண்ணணும்னா அது இப்படி எழுதணுங்கிறத மெமரைஸ் பண்ணணும். ஆனால் அதை கொண்டு போய் ஓகே இது நான் இப்படி பண்ணியிருக்கேன், இந்த கோடெலாம் எழுதியிருக்கேன், இந்த கோடை நான் அப்படி மெமரைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த வேயை மெமரைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் பர்பஸஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த பர்பஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எனக்கு எங்கே தேவை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா. ஸோ ரைட். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு. ஸோ இதை வச்சு ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ரொஃபைல் கார்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் இந்த கொரி செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த கொரி செலக்டரை யூஸ் பண்ணி என்னால் சிஎஸ்எஸ் கிளாஸை வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஐடி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், HTML டேக்கை யூஸ் பண்ணியும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இட்ஸ் யூனிவர்சல். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி என்னால் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே இது கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஐடி ஆட்ரிபியூட் அண்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட்டை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் சொல்லி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ தே ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் கம்பேர்ட் டு திஸ். ஓகேவா. ஸோ இதில் இந்த ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ நான் அந்த டாக்குமெண்டேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம 3 ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் சார். 3 ஃபோட்டோவா? இதில் இப்போ சர்க்கிளில் கிளிக் பண்ணால் அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வரும். ஆமாம். அதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த இமேஜ் டேக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எனக்குள்ள இமேஜ் டேக்கை அதுக்கு இன்னர் HTML யூஸ் பண்ணி டைனமிக்காக இமேஜ் டேக்ஸை இன்சர்ட் பண்ணணும். இன்னர் HTMLன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைனமிக்காக என்னால் HTML இப்போ உதாரணத்துக்கு அப்படி இமேஜ் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம்னா எனக்கு ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணால் இல்லை எனக்கு என்ன வரணும், ரெக்டாங்கிள்ங்கிற டெக்ஸ்ட் வரணும். அந்த மாதிரி எனக்கு டைனமிக்காக வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எல்லா கண்டெய்னருக்குள்ளே என்ன செஞ்சிடறேன், டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் எனக்கு என்ன இருக்கணும், சென்டரில் இருக்கணும். அப்போ உள்ள நான் ஏதாவது ஒரு பேராகிராஃப் டேக் ஏதாவது வச்சேன்னா எனக்கு எங்கே வந்துடும், எனக்கு இப்போது சென்டரில் வரும். இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மெயின் டேக்குக்குள்ளே
டாட் கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன், ஒரு h2 டேக்கை கொண்டு வந்து வைக்க போகிறேன். அந்த h2 டேக் வந்து எனக்கு என்ன இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 32 பிக்சல்ஸ் இருக்கணும். ஃபாண்ட் வெயிட் எந்த லெவலுக்கு அது போல்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 800 வெயிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து எனக்கு அது எல்லாத்தையுமே அப்பர் கேஸ்க்கு நான் மாற்றிட போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சர்க்கிள், இந்த பட்டன் சர்க்கிளை நான் கிளிக் பண்ணும்போது கண்டெய்னர் டாட் இன்னர் HTML அப்படின்னு இருக்கும். ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங்கில் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த h2 டேக்கை கொண்டு வர போகிறேன். h2 என்னன்னு இன்சர்ட் பண்ண போகிறோம், சர்க்கிள். அப்போ இதே மாதிரி இதை காப்பி பண்ணி ரெக்டாங்கிளுக்கு ரெக்டாங்கிள், ஸ்கொயருக்கு ஸ்கொயர். ஸ்கொயர். இப்போ இதுவே நீங்கள் அதுக்கு பதில் இமேஜ் டேக் வைக்கணும்னா இமேஜுக்கு வச்சுட்டு அந்த சோர்ஸை டைனமிக்காக இங்கே கொடுத்துட்டு அதுக்கு இந்த இமேஜ் டேக்குக்கு இங்கே ஸ்டைல்ஸ் எழுதிருக்கும். ஓகே சார். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, பட் அதுக்கும் இன்னர் HTML தான் ஆமாம், கொடுக்கணும். இன்னர் HTML தான் யூஸ் பண்ணணும். அப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது எனக்கு சர்க்கிள் வரும், ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணும்போது ரெக்டாங்கிள், ஸ்கொயரை கிளிக் பண்ணும்போது ஸ்கொயர். ஓகே. சரியா? இது வந்து அந்த கிளிக்கிங்கில் மட்டும்தான் நம்ம வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக்கை உள்ளே தனியாக வச்சு அந்த பேராகிராஃப் டேக்குக்கு ஒரு ஐடியை வச்சு அந்த பேராகிராஃப் டேக்கை இங்கே ஆக்சஸ் பண்ணிவிட்டு இன்னர் HTMLக்கு பதிலாக இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த பேராகிராஃப் இனிஷியலாகவே அங்கே இருக்கும், அந்த பேராகிராஃப்க்கு உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னர் HTMLக்கும் இன்னர் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்னர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணும். இன்னர் HTMLங்கிறது ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் அப்படியே இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ இனிஷியலாக இங்கே கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, மெயின்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே எனக்கு எந்த இன்னர் எலமெண்ட்டும் கிடையாது. ஆனால் நான் சர்க்கிளை கிளிக் பண்ண எனக்கு கண்டெய்னருக்குள்ளே இன்னொரு இன்னர் எலமெண்ட் வந்திருக்கு. என்னது? ஒரு h2 டேக். அப்படி அந்த முழுசு அந்த h2 டேக் வந்து எனக்கு அங்கே போய் இன்சர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த இன்னர் HTMLக்கும் இன்னர் டெக்ஸ்ட்டுக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இமேஜ் டேக் என்ன வேணும்னாலும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ட்ரிபிள் கூட வேணாம். ஸோ ப்ரொஃபைல் கார்டு அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா நிறைய ப்ரொஃபைல் கார்ட்ஸ் வரும். ஸோ அதில் இமேஜஸ் போயிட்டு அதில் ஒரு இன்ட்ராக்டிவ் டிசைன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இனிஷியலாக எனக்கு கார்டு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இருக்கா? இனிஷியலாக எனக்கு கார்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் வியூ ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிரும், இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது எனக்கு வெளியில் போயிடணும், எனக்கு கீழேருந்து இந்த கண்டென்ட் பாக்ஸ் வந்துடணும், இந்த ஐக்கான் எனக்கு அந்த இடத்துல எனக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்போ, இதுதான் இது ஃப்ரண்ட் வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இது உள்ளே வரணும். ஸோ இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, இதில் இருக்கிற அந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பதிக்கு டெலீட் பண்ணி விட்டுறேன். இதையும் இங்கேருந்து பாடி டேக்கை மட்டும் வச்சுக்கிடுவோம். அதை தவிர்த்து இதுக்கு கீழே என்ன இருந்தாலும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். மெயின் டேக்கில் முதற்கொண்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை, சேவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன இருக்குது, ஒரு எம்டி ஓகே, ஒரு எம்டியான ஒரு செக்ஷன் தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்ன கொடுத்தாலும் எனக்கு எங்கே வர மாதிரி நான் ஸ்டைல்ஸ் எழுதிருக்கேன் எல்லாமே எனக்கு சென்டரில் வர மாதிரி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாடி டேக்குள்ள டாட் கார்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, கார்டோட விட்த்தை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து இந்த கார்டுக்கு ஸ்டைல்ஸ் எழுத போகிறோம். ஸோ டாட் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு கார்டோட விட்த்து வந்து எனக்கு ஒரு 240 பிக்சல்ஸ் இருக்கணும். ஹைட் வந்து எனக்கு 325 பிக்சல்ஸ் போதும், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து என்ன செஞ்சிட போகிறேன், ஒரு 8 பிக்சல்ஸ் பார்டர் ரேடியஸ் வச்சிட போகிறேன். ஓகேவா? அது மேனுவல், நம்மளோட அந்த டிசைன்ஸை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடணும். ஓகே இது ஒரு 240 பிக்சல்ஸ் வித் வைக்கிறோன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ ஒரு 325 பிக்சல்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களோட ட்ரையல் அண்ட் எரருக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு பேக்ரவுண்ட் கலரை நான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த லே அவுட் எனக்கு விசிபிளாக கொஞ்சம் தெரியணும், இப்படி இருக்குது. அப்போது எனக்கு இது வந்து விட்த்து வந்து இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கணும். அப்போது ஒரு 280 பிக்சல்ஸ், அங்கே ஒரு 40 பிக்சல்ஸ் கூட்டும் போது இங்கே ஒரு 25 பிக்சல்ஸ் கூட்டிக்கோங்க ஹைட்டை. ஓகேவா? இன்னும் கூட எனக்கு கூட்டணும் அப்படின்னா ஒரு 380 பிக்சல்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் எனக்கு இருக்குது. எனக்கு இது போதுமானது தான். இந்த இமேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து நான் செட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இது போதுமானது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பர்ஃபெக்டாக நான் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அப்போது அடுத்து நான் ஸ்டைல்ஸ் எழுத போகிறது எதுக்கு? இமேஜ்க்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன கொண்டு வர போகிறேன்? இமேஜ் டேக். சோர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா பிக்ஸாபேயில் போய் இல்லை அன்ஸ்பிளாஷ் இந்த மாதிரி பிக்சல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்சஸ் இமேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே போய் நான் போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய போர்ட்ரைட் இமேஜஸ் நமக்கு வரும். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல போர்ட்ரைட் இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இது டார்க் லேஅவுட்டில் இருக்குது. ஓகே, இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை காப்பி இமேஜ் அட்ரஸ் காப்பி இமேஜ் கொடுக்கக்கூடாது, காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த இமேஜோட லைவ் யூஆர்எல் கிடச்சிடும். வந்துருச்சா? அந்த இமேஜோட யூஆர்எலை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பிக்ஸாபே பிக்சல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இல்லைனா இதை டவுன்லோட் பண்ணி லோக்கலில் வச்சு நம்ம எப்படி லிங்க் டேக்கில் சிஎஸ்எஸ் லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை இங்கே கொடுத்துருங்க. இப்போ இங்கே எனக்கு அந்த இமேஜ் எனக்கு லோட் ஆகிருக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா நான் கொடுத்துருக்க சைஸை விட எனக்கு அதை எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியில் போய் உட்காந்துருக்கு. ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எனக்கு கார்டுக்கு வெளியில் எனக்கு ஓவர்ஃப்ளோ வரவே கூடாது. அப்போ என்ன செய்யணும்? ஓவர்ஃப்ளோ எல்லாமே எனக்கு ஹிடன் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. இப்போ எனக்கு இந்த கார்டுக்குள்ளே இருக்க இமேஜ் எனக்கு பர்ஃபெக்டாக உட்காரல. அப்போ என்ன செய்ய போகிறேன்னா கார்டுக்குள்ளே இருக்க இந்த இமேஜ் டேக்கை நான் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்க இமேஜ் டேக் வந்து விட்த் வந்து பேரண்ட்டோட எலமெண்ட்டுக்கு 100%, ஹைட் வந்து பேரண்ட்டோட எலமெண்ட்டுக்கு 100%, ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து எனக்கு கவர், அதாவது இமேஜோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜூம் பண்ணிட்டு வந்தால் பர்ஃபெக்டாக எவ்வளோ தூரம் கவர் ஆகுமோ அவ்வளோ தூரம் எனக்கு கவர் ஆகணும். ஸோ எனக்கு இமேஜ் பர்ஃபெக்டாக எனக்கு அது உட்காந்துரும். ஓகேவா? இப்போ எனக்கு இது போதுமானது தான். இது எனக்கு போதுமானது தான். இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு வந்து நேம், அந்த லோகோ, அந்த டைட்டில் இது ரெண்டும் வரணும். ஸோ அப்போது நேம் அண்ட் டைட்டில். ஸோ நம்மளோட இமேஜ் அப்போ என்ன செஞ்சிடலான்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட்டில் வச்சுருக்காங்க. நமக்கு இது இப்படி இருக்கிறனால நம்ம என்ன செஞ்சிடலாம்னா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ளே வந்து நம்மளோட நேம் எல்லாத்தையும் வச்சுட்டு வியூ ப்ரொஃபைலுங்கிறதுக்கு அந்த ஆக்ஷன் பட்டன் நம்ம என்ன செஞ்சிடலாம்? டாப்பில் வச்சிடலாம். ஏன்னா என் நேமை நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு இங்கனக்குள்ளே வந்து நேம் வந்து மண்டைக்கு மேலே வச்ச மாதிரி இருக்கும். ஸோ யூஐயில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். அப்போது இங்கே வந்து என்ன செய்ய போனால் டாட் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். ஹெட்டிங்ஸ்னு ஒரு டிவிஷன். இது வந்து எனக்கு அப்சல்யூட்டாக எங்கே வந்து உட்கார போகுது? எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து உட்கார போகுது. ஸோ அப்போது ஓகே, ஸோ ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு எனக்கு இதுக்குள்ள வந்து ஒரு H2 டேக்கில் நான் என்ன செஞ்சிட போகிறேன்னா என்னோட நேமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வெற்றிவேல் ரவின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஒரு ஸ்பேன் டேக்கில் நான் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு H2 டேக்கில் இன்னொரு H2 டேக் என்னால் வைக்க முடியாது. ஒரு சப் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் டேக். ஓகேவா? ஸோ அந்த இப்போ அடுத்து இந்த ஹெட்டிங்ஸை டார்கெட் பண்ணணும். அப்போது டாட் கார்டுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது? ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்டிங்ஸோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஹெட்டிங்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இது அப்சல்யூட்டாக வைக்க போகிறேன். எதுக்கு? கார்டுக்கு அப்சல்யூட். அப்போ எனக்கு ஒரு ஆங்கர் எலமெண்ட்டாக இது இருக்கணும். அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? பொசிஷன் ரிலேட்டிவ் போட்டுட்டு இங்கே இதை நான் பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லி செட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு அது அப்சல்யூட் எங்கே இருக்கும் அப்படின்னா எனக்கு பாட்டம்லேருந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் டாப்பில் இருக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் எனக்கு உள்ளே வந்திருக்கணும். இங்கே இருக்கும், இந்த இருக்குது, தெரியுதா? இந்த இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த கார்டுக்குள்ளே இருக்க இந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே இருக்க H2 டேக்ஸை நான் டார்கெட் பண்ணணும். எதுக்குள்ளே? அந்த H2 டேக். ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் எனக்கு போதும். அதுவே பெருசாக இருந்துச்சுன்னா 16 பிக்சல்ஸ். ஓகேவா? 16 பிக்சல்ஸ் இல்லைனா 18 பிக்சல்ஸ் கூட வச்சுக்கலாம். 18 பிக்சல்ஸ் எனக்கு போதும். அப்புறம் கலர், டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எனக்கு இந்த ஆலிஸ் ப்ளூ கலரில் எனக்கு இருக்கணும். இப்படி இருக்கும், இருக்கா? இந்த கான்டென்ட் கிரியேட்டருங்கிறது எனக்கு இதுக்கு கீழே வரணும். அப்போ H2 டேக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பேன் டேக்கை டார்கெட் பண்ணிட்டு டிஸ்பிளே கொடுத்து அதை பிளாக்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் ஃபுல் லைனை எடுத்துக்க பார்க்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்? ஃபாண்ட் சைஸ் கொடுத்து அதுக்கு வந்து எனக்கு ஒரு 14 பிக்சல்ஸ் வச்சுட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து எனக்கு நார்மலாக எனக்கு 500 வெயிட் இருந்தால் போதும். அப்படி வந்துடும். ஓகேவா? சொல்லுங்கள். வெற்றிவேல் ரவின்னு கொடுத்தீங்க, அதுக்கு பக்கத்தில் பிஆர்ங்கிற டாக்
டேக் யூஸ் பண்ணாலும் வந்துடலாம். அது உங்களோட விருப்பம், அது எப்படி. ஆனால் இதுக்கு என்னால் இப்போ நான் கஸ்டமைஸ்டு ஸ்டைல்ஸ் எழுதணும்ல நான். ஏன்னா நான் ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையுமே குறைச்சிருக்கேன். நான் இங்கே பிஆர் டேக் கொடுத்து நான் கீழே கொண்டு வந்துடலாம், பிரேக் கொடுத்து கீழே கொண்டு வந்துடலாம். ஆனால் இதுக்கு நான் கஸ்டமைஸ்டாக ஸ்டைல்ஸ் எழுதணும் அப்படின்னா என்னால் முடியாது. ஸோ அதுக்கு தான் அதுக்குள்ளே ஒரு சப் எலமெண்ட்டாக ஸ்பேன் டேக்கை வச்சு ஸ்பேனுக்கு டிஸ்பிளே பிளாக் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அப்புறம் அந்த ஸ்பேன் டேக்கை டார்கெட் பண்ணி கலர்ஸ் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கலர் கொடுத்துட்டு இந்த கலரில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் கூட பிரைட் ஆக்கிக்கலாம். ஓகேவா? இது போதுமானது தான். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைலை வியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஓகேவா? எய்தர் அந்த பட்டனை இங்கனக்குள்ளே வைங்க, இல்லை அப்படின்னா டாப் ரைட் சைட் கார்னரில் எனக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டிசைனில் வேறு எதுவும் இல்லை. அவன் கீழே மேலே வச்சுருக்கான், நம்மளும் அதே இதில் போய்க்கலாம், கீழே மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பட்டன் கொடுத்துட்டு அதோட டைப் வந்து என்னவா இருக்க போகுது, பட்டனாகவே இருக்க போகுது. அது என்ன வைக்க போகிறேன், வியூ ப்ரொஃபைல். ஓகேவா? எனக்கு இப்போதைக்கு அது தெரியல. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த பட்டனுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்து BTN ப்ரொஃபைல்னு சொல்லி பட்டன் வைக்க போகிறேன். இதை டார்கெட் பண்ணி நம்ம ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ டாட் கார்டுக்குள்ளே டாட் பட்டன் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதோட பொசிஷன் எனக்கு என்னவா இருக்க போகுது, அப்சல்யூட் பொசிஷனாக இருக்க போகுது எனக்கு. அப்புறம் அது எங்கே எனக்கு வரணும், டாப்பில் இருந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் உள்ளே வந்திருக்கணும். ரைட் சைடில் இருந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் எனக்கு உள்ளே வந்திருக்கணும். இந்த இருக்கா, வந்துருச்சா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்கு பார்டர் எனக்கு நன்னு, அவுட்லைன் அதுவும் எனக்கு நன் கொடுத்துட்டு, இப்போ எனக்கு பேடிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பேடிங் டாப் அண்ட் பாட்டம்லேருந்து எனக்கு ஒரு 4 பிக்சல்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து எனக்கு ஒரு 8 பிக்சல்ஸும். ரொம்ப பெருசாக தெரியுது. அப்போ என்ன செஞ்சிடலாம்னா, ஃபாண்ட் சைஸை குறைச்சிடலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபாண்ட் ஒயிட் வந்து எனக்கு ஒரு 700, கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு 600. ஓகேவா? இல்லைனா 500 கூட போதும் தான். 600 ஓகே இருக்கட்டும். பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், 8 பிக்சல்ஸ் எல்லா சைட்லேயுமே குறைச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எல்லோ இல்லைனா ஆரஞ்ச் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதை கலரை கொஞ்சம் நம்ம டார்க் ஆக்கிக்கிடும். ஓகேவா? இந்த மாதிரி. இதுக்கு வந்து கர்சர் வந்து எனக்கு பாயிண்டராக இருக்கும், கர்சர் பாயிண்டர். ஓகே. ஸோ அப்போது ஓவராலாக நம்ம இந்த மெயின் ஸ்ட்ரக்சர் லேஅவுட்டை இங்கே எப்படி வச்சுருக்கானோ அந்த லேஅவுட்டை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு மேலே இங்கேக்குள்ள கண்டென்ட் வரணும். ஓகேவா? அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு டிவிஷன் நான் கொண்டு வர போகிறேன். இது என்ன டிவிஷனாக இருக்க போகுது, டாட் கான்டென்ட். இந்த கான்டென்ட்டை ஃபஸ்ட்டு நான் உள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கார்டுக்குள்ள என்ன இருக்கு, டாட் கான்டென்ட் இருக்கு. இந்த கான்டென்ட்டை வந்து பொசிஷன் வந்து என்ன செய்ய போகிறேன், அப்சல்யூட்னு சொல்லி வைக்க போகிறேன். அப்புறம் எனக்கு பாட்டமில் எனக்கு 0வாக இருக்கணும், லெஃப்டில் எனக்கு என்னவாக இருக்கணும், 0 இருக்கணும், ரைட்டில் எனக்கு என்ன இருக்கணும், 0 இருக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஓகே எப்படி இருக்கட்டும், என்ன ஆகுது பார்ப்போம். பேக்ரவுண்ட் கொடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி கலரில் வச்சுக்கிடுவோம். என்ன கான்டென்ட் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஹைட் ப்ராப்பர்ட்டி நான் செட் பண்ணல. ஹைட் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து 50% ஆஃப் அதோட பேரண்ட் ஹைட் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஆலிஸ் ப்ளூ அப்படின்னு கொடுக்கவுடனே எனக்கு இது ஓவராலாக கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா என்ன செஞ்சுருங்க, ஹேஷ் எஃப்எஃப்எஃப் கொடுத்து எனக்கு ஒரு 60% ஆஃப் ஒயிட் கலர் எனக்கு தெரியணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளர் ஆகணும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஃபில்டர்ன்னு இருக்கும், பேக் ட்ராப் ஃபில்டர்ன்னு இருக்கும். ட்ராப் ஃபில்டர் யூஸ் பண்ணி பிளர் அப்படின்னு கொடுத்து எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸ் எனக்கு அதை பிளர் ஆக்கிடும். ஸோ எனக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ இது எனக்கு போதுமானதான். இப்போது இதுக்குள்ளே அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, நிறையா அவங்களோட நேம் என்ன, அப்புறம் என்ன லொக்கேஷன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. நம்ம இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கலாம்,
ஒரு சிம்பிளாக இங்கனக்குள்ள இந்த எக்ஸ் இந்த ப்ளஸ் ஐக்கான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போது இங்கனக்குள்ள ஒரு எக்ஸ் மார்க் வச்சுக்கிடுவோம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், டாட் க்ளோஸ் அப்படின்னு ஒரு பட்டன். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் மார்க் எக்ஸ் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம். இது கீழே வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி பட்டன் தானே சார்? அது எப்படிலாம் நம்ம பட்டனை வச்சுக்கிட்டா சரி, டிவிஷனுக்குள்ளே அதை சர்க்கிளை வச்சு அதை பட்டன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். ஸோ இப்போ ஹெட்டிங்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், மறுபடியும் என்னோட நேமே நான் வைக்க போகிறேன், வெற்றிவேல் சாரி H2 டேக்கில் வெற்றிவேல் ரவி அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். இதுக்கு கீழே எனக்கு வந்து இன்னொரு 2 பேராகிராஃப் டேகு. ஓகேவா? அதை என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சப்டிவிஷனுக்குள்ளே வைக்க போகிறேன். இது அது என்னது, என்ன விஷுவல் டிசைனரா இல்லை இன்னும் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே இன்னொரு சப்டிவிஷன் வச்சுக்கலாம். அந்த சப்டிவிஷனுக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா என்னோட பேராகிராஃப் டேக். அந்த பேராகிராஃப் டேக்கில் என்ன வைக்க போகிறேன், விஷுவல், அங்கே டிசைனர் இருக்குது, நான் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்னு வச்சுக்கிறேன். ஐகான்ஸில் இப்போதைக்கு வைக்கல, வேணும்னா நீங்கள் ஐகான்ஸை பாக்ஸ் ஐகான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இதை என்னன்னு சொல்லி வச்சுக்கிறேன்னா சிவகாசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கண்டென்ட்டுக்குள்ளே எனக்கு இந்த எக்ஸ் ஐகான்ஸ், இந்த நேம், எனக்கு இதெல்லாமே வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸ் ஐகான்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்குள்ளே இதுதான் இருக்குது. அப்போது டாட் கார்டுக்குள்ளே இருக்கிற டாட் கான்டென்ட் அதுக்குள்ளே இருக்க எனக்கு க்ளோஸ். இதோட பொசிஷன் எனக்கு என்னவாக இருக்கணும், அப்சல்யூட் பொசிஷனில் தான் இருக்கணும். கொடுத்தோடனே அப்சல்யூட் பொசிஷனுக்கு அது போயிடும். இதோட விட்த் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 40 பிக்சல்ஸ் இருக்கணும். ஹைட் வந்து எனக்கு என்ன இருக்கணும், அதே மாதிரி ஒரு 40 பிக்சல்ஸ் இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா மேலே அங்கே வச்சுருக்க அந்த ப்ரொஃபைல் பட்டனுக்கு என்ன கலரோ அதே கலர் இருக்கணும். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், 100% எனக்கு பார்டர் ரேடியஸ் இருக்கணும். அப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ் எனக்கு இப்போ பர்ஃபெக்டாக உள்ளே உட்காரலாம். அப்போ என்ன செய்ய போகிறோம், டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து இன்லைன் ஃப்ளக்ஸோ இல்லை ஃப்ளக்ஸ் ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்து சென்டர், ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் கொடுத்து சென்டர். ஸோ அப்போ எனக்கு அது பர்ஃபெக்டாக சென்டரில் வந்துடும். எனக்கு இதோட கர்சர் வந்து எனக்கு பாயிண்டரில் இருக்கணும். ஃபாண்ட் ஒயிட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 900ன்னு கொடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் அது போல்டாக தெரியும். இப்போ அதை பொசிஷன்ஸை மூவ் பண்ணணும். டாப்லேருந்து நான் மூவ் பண்ணுறேன்னா பாசிட்டிவ் டேரக்ஷன்ஸில் எனக்கு மூவ் ஆயிரும். ஆனால் எனக்கு இப்போ அது என்ன டேரக்ஷனில், நெகட்டிவ் டேரக்ஷனில் போகணும். அப்போ -20 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 20 பிக்சல்ஸ் மேலே ஏறிக்கிடும். இப்போ எனக்கு ரைட் சைட்லேருந்து எனக்கு என்ன இருக்கணும், எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஆகிக்கணும், அப்படி வச்சுக்கலாம். சரியா? முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னது, இட்ஸ் அ பட்டன். இதை கிளிக் பண்ணால் நமக்கு பட்டன் மாதிரி அது தெரியணும். பட் நான் இப்போ நார்மலாக கிளிக் பண்ணோன்னா எனக்கு எந்த ஆக்ஷன்ஸுமே எனக்கு தெரியல. அப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த பட்டனுக்கு டாட் க்ளோஸுக்கு டாட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இல்லைனா கோலன் ஆக்டிவ்னு நினைக்கிறேன், கோலன் ஆக்டிவ். ஒரு சூடோ எலமெண்ட் இருக்குது. எப்போல்லாம் நான் கிளிக் பண்ணுறோனோ அந்த எலமெண்ட் ஆக்டிவ் ஆகும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் போய் அதோட ஸ்கேல் லெவலில் 100%லேருந்து 0.95, அதாவது 95% சுருக்கிட்டு திரும்ப 100%க்கு மாற்ற போகிறேன். அப்போது கிளிக் பண்ணும்போது எனக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதே மாதிரி எனக்கு என்ன இருக்கணும், இங்கே இருக்குது வியூ ப்ரொஃபைல், அந்த இடத்துல பட்டன் ப்ரொஃபைல், அதுக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது பட்டனை கிளிக் பண்ணும்போதும் பட்டனுக்கு ப்ரொஃபைலுக்கு ஆக்டிவ், ரெண்டுக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கணும். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா இந்த இதுக்கு கண்டென்ட்டுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் எழுதணும். எந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க ஹெட்டிங்க்கு நான் ஸ்டைல்ஸ் எழுதணும். அப்போது கண்டென்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னா அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர், எல்லாமே எனக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க ஹெட்டிங்ஸ்க்கு இங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறோம், டாட் கார்டு டாட் கான்டென்ட், அதுக்குள்ளே இருக்கிற ஹெட்டிங்ஸ். ஸோ அந்த ஹெட்டிங்ஸுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஹெட்டிங்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது, H2 டேக் இருக்குது. ஹெட்டிங்ஸ்குள்ளே நான் என்ன ஸ்டைலுமே நான் எழுத போகிறதில்ல. இல்லை எனக்கு ஃப்ளெக்ஸாக இருக்கணும், என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு பை டிஃபால்ட்டாகவே அது டாப் டு பாட்டம் மாடல் தான் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன செஞ்சுறேன், டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸு கொடுத்துட்டு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் என்னது, காலம், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் எனக்கு இங்கே சென்டர். கேப் வந்து எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸ் எனக்கு கேப் இருக்கணும். ஸோ எனக்கு கொஞ்சம் கேப் வந்துடும்.
இப்போ இந்த ஹெட்டிங்குள்ளே இருக்கிற இந்த H2 டேக் அதை டார்கெட் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 32 பிக்சல்ஸ் இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகேவா? டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு வந்து இந்த கலரில் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி H2 டேக்குக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, இன்னொரு டிவிஷன் இருக்குது. ஹெட்டிங்குள்ளே ஒரு சப் டிவிஷன், அதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த டிவிஷனுக்கு டிஸ்பிளே வந்து என்ன செய்ய போகிறேன், ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர், கேப் வந்து எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸ். ஸோ இந்த கேப் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் டேக்ஸை டார்கெட் பண்ணணும். பேராகிராஃப் டேக் இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 14 பிக்சல்ஸ் எனக்கு ஃபாண்ட் சைஸ் இருக்கணும். கலர் வந்து எனக்கு இப்போதைக்கு நான் அந்த கலரே நான் வச்சுக்கிறேன், வேறு எந்த மேஜர் சேஞ்சஸும் நான் பண்ணலை. இப்போது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த கான்டென்ட் வந்து இனிஷியலாக பாட்டம் 0ல் இருக்குது. ஓகேவா? இனிஷியலாக பாட்டம் 0ல் இருக்குது. இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னா ஹைட்டு 0% மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது, ஸ்டில் எனக்கு என்ன இருக்குது, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் தெரியுதா, வெற்றியல் ரவி அந்த எக்ஸுங்கிற டெக்ஸ்ட் எல்லாமே தெரியுது. இப்போ நான் எதை மூவ் பண்ணணும்னா பாட்டம்லேருந்து நீ என்ன செஞ்சிரு, எனக்கு ஒரு 100% வெளியில் போயிரு, கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடணும். ஆமாம், பாட்டம் வந்து 100% வெளியில் போயிடணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா டாட் கார்டுக்குள்ளே டாட் கண்டென்ட் இருக்கா, இதுக்கு டாட் ஷோன்னு ஒரு கிளாஸ், அதாவது கண்டென்ட்டு கூட ஷோன்னு ஒரு கிளாஸ் எனக்கு சேர்ந்து உட்காந்தா மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், பாட்டமை 100%க்கு பதிலாக 0% மாற்றிடுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு அங்கே ரெக்டாங்கிள் நம்ம வச்சோம்ல, எப்படி வச்சோம் அதே மாதிரி தான். அப்போ கண்டென்ட் கூட எனக்கு ஷோன்னு ஒரு கிளாஸ் சேர்ந்து வந்தால் உள்ளே கொண்டு வந்துரு. இந்த ஷோங்கிற கிளாஸ் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு என்ன செஞ்சிரு, வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு வந்து டிரான்சிஷன் ஆட் பண்ணணும். டிரான்சிஷன் கொடுத்து எதுக்கு, பாட்டம்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும், ஆல் பாட்டம்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட். ஓகேவா? அப்போ இப்போது இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் ஷோவை கொண்டு வந்தேன் அப்படின்னா எங்கே வருது, எனக்கு மேலேருந்து வருது. ஆக்சுவலாக இது மேலேருந்து வரக்கூடாது, கீழேருந்து வரணும், பாட்டம். ஓகே, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா -100% கொடுக்கணும். அப்போ எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு கீழே போயிடும். இப்போ இதை தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ எங்கே போயிடும், அது கீழே போயிடும். இப்போ எனக்கு இதுவே நான் இங்கே ஷோ கொண்டு வரேன் அப்படின்னா ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னா கீழேருந்து மேலே வரும். ஓகேவா? இதுதான். இதைத்தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பட்டன் வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இந்த கண்டென்ட்டுக்கு போய் ஷோவை இன்சர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ஷோவை ரிமூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இங்கே நம்ம பண்ண போகிறது இல்லை. அப்போது எதை டார்கெட் பண்ண போகிறோம், இந்த க்ளோஸ் இந்த பட்டனையும் வேறு எது இந்த கண்டென்ட் இதையும் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். வேறு என்ன, அது போக இந்த பட்டன் எல்லாத்தையுமே கொரி செலக்டரை யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ண போகிறது எது, இந்த பட்டன் ப்ரொஃபைலை காப்பி பண்ணி கான்ஸ்ட் டாட் பட்டன் டாட் தேவையில்ல ஈக்குவல்ஸ் டு லோட் ஆகிருக்க HTML டாக்குமெண்ட்டில் இருந்து. ஸோ லோட் ஆகிருக்க HTML டாக்குமெண்ட்டில் இருந்து கொரி செலக்டரை யூஸ் பண்ணி எந்த ஸ்டைலில் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை டார்கெட் பண்ண போகிறோம். அப்போ கிளாஸை டார்கெட் பண்ணால் டாட் கொரி செலக்டர். இதே மாதிரி வேற இன்னும் ரெண்டு எதை டார்கெட் பண்ண போகிறோம், இந்த கான்டென்ட். அந்த ரெண்டையும் மாற்றிக்கலாம். அடுத்து எந்த டார்கெட் பண்ண போகிறோம், க்ளோஸ். பட் இந்த கிளாஸ் நேம் வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதே நேமில் வேறு எங்கேயுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, யூஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இல்லை, இந்த கொரி செலக்டரை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? கொரி செலக்டர் வந்து மல்டிபிள் கிளாஸஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எடுத்து கொடுத்துரும். இல்லை எனக்கு யூனிக்காக போகணும் அப்படின்னா ஐடி ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு இஷ்யூஸ் இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது இந்த கான்டென்ட்டோட கிளாஸ் லிஸ்ட்டில் போய் ஷோங்கிறத இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது பட்டன் ப்ரொஃபைல் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து அதுக்கு கிளிக் ஈவெண்ட்டை நம்ம செட் பண்ண போகிறோம். என்னது கிளிக் ஈவெண்ட்டு, அதுக்கு இந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து கான்டென்ட்டோட கிளாஸ் லிஸ்ட்டில் போய் ஆட் கொடுத்து எதை ஆட் பண்ண போகிறேன், ஷோ அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. அப்போது ஒவ்வொரு தடவையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன், ஷோங்கிறத ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா
ஆடுன்னு கொடுத்து யூஸர் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சு என்ன ஆகும், எனக்கு அது திரும்ப ஷோங்கிற கிளாஸ் எனக்கு திரும்ப கிளாஸில் போய் இன்சர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகேவா? நம்ம அது பண்ணக்கூடாது. அப்போது ஷோங்கிறது எனக்கு ஆல்ரெடி அங்கே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எனக்கு அதை ரிமூவ் பண்ணிடு, திரும்ப போய் எனக்கு ஆட் பண்ணு. அப்போது ரெண்டாவதோட யூஸர் கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஷோங்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு உள்ளே இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இன்சர்ட் பண்ணும். நான் ரிமூவ் பண்ணாமல் புதுசாக இன்சர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும், எனக்கு ஷோங்கிறது ஷோன்னு எனக்கு உள்ளே இன்சர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே அதுக்காக தான் மல்டிபிள் இன்சர்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது. இதே மாதிரி இது காப்பி பண்ணிவிட்டு அடுத்து எதுக்கு, க்ளோஸ் பட்டனுக்கு அதுக்கு டார்கெட் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறேன், இங்கே ரிமூவ் மட்டும் தான் பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போது வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் எனக்கு உள்ளே வரும். வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ண அந்த எக்ஸ் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் எனக்கு வெளியில் போயிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ரொஃபைல்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வயர் ஃப்ரேமிங் எப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த வயர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இன்ட்ராக்டிவ் ஸ்டைல்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். இல்லைனா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி நம்ம குழப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதுறது. ஓகேவா? இதுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கீழே ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? கீழே லிங்க்லையும் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஆல்ரைட் தென் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஈவன் லிசனர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு நம்ம 2 சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் மோரோவர் இந்த சோர்ஸ் கூட கம்ப்ளீட்டாக கீழே நான் டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைனை நீங்களாக செலக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கும் அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் என்ன இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் கொஷின்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ஷேர் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். வி ஆர் ஹாப்பி டு கம்ப்ளை. ஆல்ரைட்? ஸோ அடுத்து இதே மாதிரி சுவாரஸ்யமான கான்செப்ட்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஆல்ரைட்? டேக் கேர்.